ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் மரியா ஆர்டஸ் ராபல்ஸ் எழுதின லிட்ரேச்சர் அண்ட் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து சாப்டர் 1 வாட் இஸ் இட் லைக் டு பி அ ட்ரூப் அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மரியா ஆர்டஸ் ராபல்ஸ் மேடிசனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியோடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அவருடைய ரிசர்ச் ஃபோக்கஸ்லாம் பார்த்திங்கன்னா 19th சென்ச்சுரி லிட்ரேச்சர், அப்புறம் லிட்ரரி தியரி. மெயினாக இவரோட ரைட்டிங் வந்து த எமர்ஜிங் ஃபீல்டான அனிமல் ஸ்டடீஸை பற்றி தாங்க. ஸோ இவர் வந்து 2010 த நாவலஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த லிட்ரேச்சர் அண்ட் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த புக் ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து 2016 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த புக்குடைய கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் அனிமல்ஸ் வந்து லிட்ரேச்சரில் பேசுது, ஏன் அது பேசப்படுது அப்படிங்கிற பற்றி சொல்ல வர்றாங்க. ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸை சார்ந்தது தான், ஹியூமன் பீயிங்க்கு தான் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா லிட்ரேச்சரில் அனிமல்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இவருடைய இந்த எஸ்ஸே மூலியமாக அனிமல்ஸ் வந்து லிட்ரேச்சரில் ஒரு புது விதமான அப்ரோச் மூலியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. முதல்ல இந்த ட்ரூப் அப்படிங்கிற வேர்டுடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரூப் அப்படின்னா அவங்க சொல்ல நினைக்கிற விஷயம், அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து லிட்ரரி டெக்ஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா. குறிப்பாக லிட்ரரி டிவைசஸ் லைக் மெட்டஃபர், ஐரனி, அதோடைய காமன் ஸ்ட்ரக்சர், கேரக்டர்ஸ், இதெல்லாமே ட்ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரூப் அப்படிங்கிறது ஒரு ஃபிகரேட்டிவ் ஆர் மெட்டஃபாரிக்கல் யூசேஜ் ஆஃப் வேர்ட் அல்லது எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லிட்ரரி ட்ரூப் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும். அது வேர்டாக இருக்கலாம், ஃப்ரேஸாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம். இதெல்லாமே ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிட்ரேச்சர் அண்ட் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் மொத்தம் 6 சாப்டர் இருக்குங்க. நம்ம பார்க்க போகிற சாப்டர் நம்பர் 1 தான், வாட் இஸ் இட் லைக் டு பி அ ட்ரூப் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கல் சாப்டர் மாதிரி. ஒரு அனிமல்ஸை ட்ரூப்ஸாக லிட்ரேச்சரில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஃபைண்டிங்கை சொல்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், ட்ரூப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் ஆர் மெட்டஃபாரிக்கல் யூசேஜ். அப்போ லிட்ரேச்சரில் எப்படி அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அப்போ அதனுடைய அப்ரோச் என்ன, அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த சாப்டர் 1 சம்மரியை பார்த்தலாம். இந்த சாப்டர் வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷனுங்க. அந்த ஹோல் புக்குக்கு ஒரு தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஆர்டஸ் ராபல்ஸ் வந்து அனிமல்ஸ் லிட்ரேச்சரில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஸோ அப்படி அனிமல்ஸுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது அதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுதுங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. அதாவது அனிமல்ஸ் அப்படின்னா அனிமல்ஸுடைய பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ் அதை பற்றிலாம் அவ்வளோ அது கிடையாது, அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த அனிமலை ஒரு லிட்ரரி ட்ரூப் மாதிரி, அதாவது ஒரு ஃபிகர் ஆஃப் மீனிங், ஒரு சிம்பாலிக் டிவைஸ் மாதிரி, ஒரு ரெக்கரிங் மோட்டிவ் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அனலைஸ் பண்ண நினைக்கிறாங்க. அதாவது ஒரு அனிமல் அப்படின்னா அதனுடைய பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கிறது கிடையாது. அந்த அனிமலை ஒரு லிட்ரரி ட்ரூப் மாதிரி ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லிட்ரரி ட்ரூப் அப்படிங்கிறது ஒரு ஃபிகர் ஆஃப் மீனிங் அல்லது ஒரு சிம்பாலிக் டிவைஸ் அல்லது ஒரு ரெக்கரிங் மோட்டிவ் அந்த டெக்ஸ்ட்டில் பேசப்படுது அப்படிங்கிற கான்செப்டை தான் சொல்ல போகிறாங்க நம்ம ஆர்டஸ் ராபல்ஸ். இப்போது ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும். எப்படின்னா ட்ரெடிஷ்னல் அனிமல் ஸ்டடீஸ் லிட்ரேச்சரை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா அனிமல்ஸ் எப்படிலாம் ட்ரீட் பண்ணப்படுது அப்படின்னா ஒரு நேச்சுரலிஸ்டிக் ஆப்ஜெக்ட் மாதிரியும் அல்லது ஆந்த்ரோமார்பிக் கேரக்டர்ஸ் மாதிரியும். இப்போ நேச்சுரலிஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அதனுடைய பயாலஜியை ஃபோக்கஸ் பண்ணுறது, அப்புறம் அதனுடைய பிஹேவியரை ஃபோக்கஸ் பண்ணுது, அப்புறம் அந்த அனிமல்ஸோடைய ரியலிசமை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் நேச்சுரலிஸ்டிக் ஆப்ஜெக்ட். இதே இது ஆந்த்ரோபோமார்பிக் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த அனிமல்ஸோடைய அனலைஸ் பண்ணும் பொழுது ஹியூமன் ட்ரைட், அதாவது ஹியூமன் குவாலிட்டிஸ், ஹியூமன் பிஹேவியர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அனிமலை அனலைஸ் பண்ணுறது ஆந்த்ரோபோமார்பிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விதமாக தான் ஒரு அனிமல் ஸ்டடீஸில் ட்ரெடிஷ்னலாக லிட்ரேச்சரில் அனிமல்ஸ் ட்ரீட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நேச்சுரலிஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸ், இன்னொன்று ஆந்த்ரோபோமார்பிக் கேரக்டர்ஸ்.
அப்போ ட்ரூப் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, ட்ரூப் அப்படிங்கிறது ஒரு ஃபிகரேட்டிவ் அல்லது ஒரு சிம்பாலிக் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிட்ரலாக அதை டெபிக் பண்ணாமல் சிம்பாலிக்காக டெபிக் பண்ணுறது தான் ட்ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் அப்ரோச். அப்போ லிட்ரேச்சரில் அனிமல்ஸ் அப்படிங்கிறது அது ப்ரெசன்ட் பண்ணுற விதமோ அதை ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுற விதமோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா பவராக, அதாவது பவர் ஆஃப் ட்ரூப்ஸ் மாதிரியும் ஒரு கம்பேனியன்ஷிப் மாதிரியும் அப்புறம் ஒரு எனிக்மா அல்லது ஒரு ரெபெலியஸாகவும் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் அந்த அனிமல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்டிஸ்ட் ராபிள்ஸ் இந்த சாப்டருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் வந்து தாமஸ் நகல் அவருடைய ஃபேமஸ் எஸ்ஸேயான வாட் இஸ் இட் லைக் டு பி எ பேட் அப்படிங்கிற எஸ்ஸேலேருந்து இந்த பேட்டுங்கிறது போல் ட்ரூப் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு இவர். இது சில எக்ஸாம்பிள்ஸோடலாம் ஜஸ்டிஃபை பண்ணுறாருங்க. இப்போ டாக் அப்படின்னா லிட்ரேச்சரில் அது எதை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா லாயல்ட்டி, டேஞ்சர், கன்னிங்கு இதெல்லாம் மீன் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த லிட்ரரி மீனிங் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன், இதை தான் ட்ரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆர்டிஸ்ட் ராபிள்ஸ் வந்து ஜான்ரா ஆஃப் ட்ரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, ஸோ இந்த ஜான்ரா ஆஃப் ட்ரூப்ஸோடைய கான்செப்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து நரேட்டிவாவோ அல்லது சிம்பாலிக் ரோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ லிட்ரரி ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா அனிமலோடைய ரோல் நிறைய விஷயத்தில் நம்மளால் பார்க்க முடியுது ஏர்லி ரைட்டிங்ஸ்லேருந்துன்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் டெக்ஸ்டான தி எபிக் ஆஃப் கில்கமேஷ், அப்புறம் ஹோமருடைய ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஹீப்ரூ பைபிளாக இருக்கட்டும், அனிமல்ஸ் வந்து நிறைய இடங்களில் மீனிங்ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் அனிமல்ஸ் வந்து ஏர்லி டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் அது சென்ட்ரல் கேரக்டர்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணப்படலை. பட் அதனுடைய ரோல் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. மோரோவர் ஹியூமனுக்கு சப்போர்ட்டிவாக அந்த அனிமல்ஸ் இருக்குங்கிறத காட்டுறது மூலியமாகவே நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹியூமன் பீயிங்ஸுடைய கன்சர்னை அனிமல் உணர்ந்து நடந்துக்குதுங்கிற விஷயத்தையும் காட்டுறாங்க. இன்னொரு முக்கியமான எலமெண்ட்டை ஆர்டிஸ்ட் ராபிள்ஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எப்படி லிட்ரேச்சர் வந்து இந்த மெட்டமார்ஃபிசிஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணப்படுது, அதாவது ஹியூமன் டு அனிமல் பீயிங், அனிமல் டு ஹியூமன் பீயிங், அந்த மாதிரியான கான்செப்டை. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஓவிட் அப்புறம் காஃப்கா அவங்களோட இதில் இந்த மெட்டமார்ஃபிசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த ஒர்க்கில் கிரெகர் சாம்ஸாவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்ல நினைக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளாக. இப்போ ஒரு லிட்ரரி ஒர்க்கில் வந்து அனிமல்ஸ் பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய வாய்ஸ் வந்து ஹியூமன் லாங்குவேஜ் மூலியமாக அதனோட இமேஜினேஷனாக இருக்கட்டும், அது சொல்ல நினைக்கிற விஷயமாக இருக்கட்டும், ரெப்ரசன்ட் பண்ணப்படுது அனிமல்ஸ் மூலியமாக அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அனிமல்ஸ் வந்து லிட்ரேச்சரில் பேசுகிற மாதிரிலாம் சில இடங்களில் வந்து காட்டுறாங்க. ஓவராலாக இந்த எஸ்ஸேல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் ஆஃப் அனிமலை பற்றி சொல்ல நினைக்கிற கான்செப்ட் வந்து நாட் சிம்பிளி பயாலஜிக்கல், பட் இது வந்து ஒரு கல்ச்சுரல் டூல் மாதிரி யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்ல நினைக்கிறாங்கங்க. ஸோ இந்த மாடர்னிட்டி வந்து ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லேட் 18th century இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்னால் அனிமல்ஸ் எல்லாமே மேனிப்புலேட் பண்ணப்படுது. ஸோ நிறைய டெக்னாலஜிஸ் வந்ததுனால அது ஒரு ரீசனாக இருக்குது. அப்புறம் காமர்ஸ்லாம் டெவலப் ஆன ஒரு மொமெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து எவ்ரிடே அர்பன் லைஃப்லேருந்து டிஸப்பியர் ஆனது மட்டும் இல்லாமல் ஜூஸ், மியூசியம், சர்க்கஸ், அப்புறம் வீட்டில் கூட பெட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படுது ஹியூமன் பீயிங்கால் அனிமல்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் மாடர்ன் அனிமல் அப்படிங்கிற ஃப்ரேஸ் கொண்டு நம்ம ரைட்டர் வந்து சொல்கிறாரு இந்த எஸ்ஸேல. ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர் மூலியமாக ஆர்டிஸ்ட் ராபிள்ஸ் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா லிட்ரேச்சரில் அனிமல்ஸ் யூஸ் பண்ணப்படுது இல்லையா, அது எல்லாமே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரூப்ஸ் மாதிரி, ஒரு ஃபிகரேட்டிவ் கான்செப்ட் மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்பீஷியஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்காமல் அது வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ண போகுது, அது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்பீஷியஸ் மட்டுமே கிடையாது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணுங்கிறது தான் ஆர்டிஸ்ட் ராபிள்ஸோடைய கான்செப்ட். ஸோ அனிமல்ஸ் எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணப்படுது அப்படின்னா சில சிம்பாலிக்காக சொல்ல நினைக்கிறாங்க, சிம்பிள்ஸாகவும் மோட்டிவாகவும் அந்த ஸ்டோரியை ஷேப் பண்ணுறதுக்கு அந்த அனிமல்ஸோடைய ரோல் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சில இடங்களில் அனிமல்ஸோடைய அந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது.
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆர்டிஸ்ட் ராபல்ஸோடைய கான்செப்டை லிட்ரேச்சரில் அனிமல்ஸ் எப்படி அப்பியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. தட் அனிமல்ஸ் வந்து ரியலிஸ்டிக் பயாலஜிக்கல் கிரியேச்சராகவோ அல்லது ஆந்த்ரோபோமார்ஃபைஸ்ட் கேரக்டர்ஸாவோ ட்ரீட் படணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இன்னும் டீப்பர் லிட்ரரி ஃபங்க்ஷன் அந்த அனிமல்ஸ்க்கு இருக்குங்கிற அப்ரோச்சை ஆர்டிஸ்ட் ராபல்ஸ் இந்த பர்டிகுலர் எஸ்ஏ மூலியமாக சொல்ல நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ் அஸ் ட்ரூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தாங்க கீ கான்செப்டை சொல்ல நினைக்கிறாங்க. அனிமல்ஸ் இன் லிட்ரேச்சர் வந்து எப்படி அனலைஸ் பண்ணப்படணும் அப்படின்னா ட்ரூப்ஸ் மாதிரி. ட்ரூப் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக் ஃபிகரேட்டிவ் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் சம்திங். ஸோ அனிமலோடைய ஃபங்க்ஷன் லிட்ரேச்சரில் அனிமல்ஸாக மட்டும் யூஸ் பண்ணப்படலை, அது நிறைய மீனிங்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. லைக் லாயல்ட்டி, கன்னிங், மிஸ்ட்ரி, ரெபெலியன், இந்த மாதிரியான கான்செப்டை. ஸோ இவருடைய இந்த பர்டிகுலர் சாப்டர் ஆர்டிஸ்ட் ராபல்ஸோடைய வாட் இஸ் இட் லைக் டு பி ட்ரூப் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் எஸ்ஸே வந்து தாமஸ் நகெல் அவங்களோட எஸ்ஸேயான வாட் இஸ் இட் லைக் டு பி அ பேட் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேயை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இவர் எழுதியிருப்பார். ஸோ இதில் வந்து அனிமலுடைய சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இவருடைய கொஷின் என்ன அப்படின்னா, அனிமலாக மட்டும் பார்க்காம அது ஒரு லிட்ரரி ஃபிகர் மாதிரி ஒரு லிட்ரரி ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ஹியூமன் இமேஜினேஷன், ஹியூமன் நரேட்டிவ் பார்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனிமலுடைய ரோலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக ஆர்டிஸ்ட் ராபல்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு டாக் அவர் சொல்கிறாருங்க. ஒரு ஸ்டோரியில் டாக் வந்து லாயல்ட்டிக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. இன்னொரு ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா அதே டாக் வந்து டேஞ்சருக்கு சொல்ல நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த மீனிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரூப் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நாட் த ஸ்பீஷிஸ், நாட் த அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த எஸ்ஏயோடைய க்ரக்ஸுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. லைக் பிளட் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. எப்படி ஒரு லிட்ரரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இன்டு அனிமல்ஸ், அதே மாதிரி ரிவர்சல் ஆல்சோ நடக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஷனலைஸ்ட் ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப்பை அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. மெயினாக ஸ்காலருடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அந்த அனிமல்ஸோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னது, அது எதை மீன் பண்ணுது, அனிமலுடைய கான்ஷியஸ்னஸ் என்னது, இது ஹியூமனுடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி மீன் பண்ணுது, நான் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை இந்த அனிமல்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிற லிட்ரரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு அனாலிசிஸாக இது பார்க்கப்படுது. இதான் லிட்ரேச்சர் அண்ட் அனிமல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து மரியா ஆர்டிஸ்ட் ராபல்ஸ் எழுதுனா வாட் இஸ் இட் லைக் டு பி அ ட்ரூப் அப்படிங்கிற அந்த ப்ரோஸ் பீஸோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.